மூட்டை தூக்குற வேலை இருக்கு பாத்தீங்களா? அப்போ நீங்க வந்து டெய்லியும் உங்களோட உடம்பு வெயிட்டையும் அந்த முழங்கால் முட்டி தாங்கிட்டு இருக்கு, அந்த மூட்டை வெயிட்டையும் முழங்கால் முட்டி தாங்கிட்டு இருக்கிறதுனால அது வீக்கா இருக்கிறதுனால வலிக்குது. வலி இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதிகமாயிட்டு தான் கடக்கு முடக்குன்னு சவுண்டு கேக்குது. ஓகேவா? இந்த டயத்திலே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மூட்டை தூக்குறத வந்து வெயிட் சில பேர் வந்து வெயிட் அதிகமா தூக்குவீங்க இல்லையா? கம்மி வெயிட்டா தூக்குங்க. கொஞ்சம் வெயிட்ட வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இழுத்துட்டு போங்க. இல்லாட்டி வேற ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வச்சோ, வண்டி ஏதாவது வச்சோ அந்த மாதிரி தூக்குங்க. நல்லா முழங்கால் முட்டுகளை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தூக்குனீங்கன்னா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா முழங்கால் முட்டுகள்ல கடக்கு மடக்குன்னு சவுண்டு கேக்குது அப்படின்னா கிரிப்டேஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டும் ரப் ஆகுதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு உராய்வு ஏற்படுறதுன்னு அர்த்தம். அப்போ டெய்லி வந்து நம்ம அந்த இடத்துல உராய்வு ஏற்படாம இருக்கிறதுக்காக லூப்ரிகேட் பண்றதுக்கு எண்ணெய் வந்து நம்ம அவசியமா நம்ம வெளியே இருந்து நம்ம அப்ளை பண்ணணும். அது வேப்பெண்ணெய் அப்ளை பண்ணீங்கன்னா உடனே நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். வேப்பெண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு அதுல ஒரு 4-5 கற்பூரத்தை போட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த ஆயிலை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னாலும் வேகமா நல்லா கேட்கும். அப்படி இல்லையா, ஹாட் வாட்டரை வச்சுக்கிட்டு கல் உப்பு வந்து நல்லா துணியிலையோ கர்ச்சீஃப்லயோ நல்லா கெட்டிக்கிட்டு ஹாட் வாட்டர்ல நல்லா முக்கி முக்கி அந்த முழங்கால் முட்டுகளை சுத்தி ஒத்தனை கொடுக்கலாம். ஒத்தனை கொடுக்குறப்போ அந்த சின்ன சின்ன இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் லேசா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆயில் உள்ள வரைக்கும் நல்லா டீப்பா உங்களுக்கு பெனிட்ரேட் ஆகும். முழங்கால் முட்டுகளை சுத்தி நல்ல ரத்தோட்டமும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சுடு தண்ணியை வச்சு நல்லா ஒத்தனை கொடுக்குறப்போ, கல் உப்பையும் வச்சு ஒத்தனை கொடுக்குறப்போ நல்லா இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். முழங்கால் முட்டுகள் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு வெயிட் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க வேலைகளை நீங்க வந்து செய்ய ஆரம்பிங்க.